லாக்டோ லாக்டோ லாக்டோ, நாங்களாம் வந்துட்டோம், வெளியில வா. அந்த வரேன். என்ன லாக்டோ, கன்னியாகுமரி போயிட்டு வந்ததுலேருந்து வெளியில விளையாடவே வரமாட்ற? வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருந்துச்சு லோக்கி, அதனால தான் வர முடியல. உங்களுக்கெல்லாம் gift வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அப்படியா? சீக்கிரமா கொண்டு வா, அதெல்லாம் பார்க்கத்தான் வந்திருக்கோம். இருங்க இருங்க, நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், உள்ளதான் இருக்கு, எடுத்துட்டு வரேன், இங்கே வெயிட் பண்ணுங்க. சரி சரி லாக்டோ. வந்துடுறேன். லாக்டோ, இந்த குதிரை வண்டி சூப்பரா இருக்கு. இந்த கிரீன் கலர் கூட ரொம்ப அழகா இருக்கு லாக்டோ. உனக்கு தான் வாங்கினேன் லோக்கி. இங்கே பாரு, பின்னாடி கீ கொடுத்துட்டு நம்ம ஏறி உட்காந்தா இது அழகா ஓடும். சூப்பரா இருக்கே. நம்ம எல்லாம் ஒண்ணா விளையாடும் போது இதுல உட்காந்து விளையாடலாம். சரி சரி, நம்ம எல்லாருக்கும் தான் வாங்கினேன், முக்கியமா உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு வாங்கினேன் லோக்கி. சூப்பரா இருக்கே. இது என்ன கீ செயின்? இதுவும் உனக்கு தான், டெடிபியர் கீ செயின். இந்தா, இது ஸ்கூல் பேக்ல மாட்டிக்கோ. தேங்க்யூ ஸோ மச் லாக்டோ. இந்தா, ஜிராஃபி பென் வாங்கியிருக்கேன் மோனா, இது உனக்கு தான், உனக்கு பிடிச்ச பேபி பிங்க். ரொம்ப பிடிச்சிருக்கு லாக்டோ, தேங்க்யூ லாக்டோ. இந்தா, உனக்கு எல்லோ கலர் ஜிராஃபி. பிரீத்தி, உனக்கு இது பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூ லாக்டோ. இருங்க, ஒரு நோட்டு வச்சிருக்கேன், அதில் இந்த பென் எழுதுதான்னு பார்த்துடலாம். எழுதி பாரு லாக்டோ. அச்சோ, கீழே தான் பென் இருக்கும், அது டிசைனுக்காக ஹெட் இருக்கும் லாக்டோ. ஆமாம், மறந்தே போயிட்டேன். இருங்க, இந்த நிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மோனா, உன்னோட பேர் தான். இங்கே பாரு, எவ்வளோ அழகாக எழுதுது. சூப்பராக இருக்கு லாக்டோ, இதை நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். அடுத்து பிரீத்தி, உன் பெண்ணு கூட இதையும் எழுதி பார்த்துடலாம். என் பேர் எழுது. எழுதுறேன் பிரீத்தி. நல்லா எழுதுது, ஸ்மூத்தாகவே இருக்கு. ஓகே ஓகே லாக்டோ, எச்சை எழுது. கரெக்ட். பிரீத்தியில் இந்தா அழகாக எழுதுது, இந்த வச்சுக்கோ. தேங்க்யூ லாக்டோ. இங்கே பாரு லோக்கி, உனக்கு தான் இந்த ஸ்ப்ரிங்கு வாங்கிட்டு வந்தேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இங்கே பார்த்தியா, இதில் ஸ்மைலி பிக்சர் இருக்கு. தேங்க்யூ லாக்டோ. இந்தா லோக்கி, உனக்கு தான் இதை வச்சு விளையாடு. அடுத்து இங்கே பாரு மோனா, உனக்கு இந்த கேப் கிளிப் வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பராக இருக்கு லாக்டோ, எனக்கு பிடிச்ச பர்பிள் கலர். இந்தா, குத்தி விடட்டுமா? சூப்பராக இருக்கு, இங்கே பார்த்தியா? சூப்பராக இருக்கு மோனா உனக்கு இந்த கிளிப்பு, தேங்க்யூ லாக்டோ. அடுத்து பிரீத்திக்கு, இந்தா பிரீத்தி, உனக்கு ஒரு கேப் கிளிப்பு. இதில் ஃப்ளார்லாம் இருக்கு, தேங்க்யூ ஸோ மச் லாக்டோ. எனக்கும் இந்த கிளிப் சூப்பராக இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கு. உங்களுக்கு இந்த கிஃப்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கே மோனாவை ஆளை காணோம்? அவள் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கா, அப்புறம் வரேன்னு சொன்னா. சரி, அவள் வந்ததும் அவளுக்கான gift தரேன். நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாரு, இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மரத்தில் குருவி கூட கட்டியிருக்கு, பார்த்தியா லாக்டோ? எவ்வளோ அழகாக கட்டுதில்ல, நான் இப்போ தான் பார்க்குறேன், பார்க்கவே அழகாக இருக்குல்ல இந்த குருவி. ஆமாம் லாக்டோ, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க பசங்களா? இங்கே நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு gift வாங்கிட்டு வந்தேன் ஆண்டி, அதான் இங்கே கொடுத்துட்ருக்கேன். அப்படியா? சரி, உங்கள் அம்மாவை கொஞ்சம் கூப்பிடு லாக்டோ, பேசணும். அப்படியா? இருங்க ஆண்டி, கூப்பிட்றேன். சொல்லுங்க தம்மனா, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாம் லாக்டோ அம்மா, கன்னியாகுமரி போயிட்டு வந்தீங்க, ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுங்க, உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற மரத்தில் குருவி கூடு கட்டியிருக்கு. ஆமாங்க, வந்ததும் பார்த்தேன், பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்க, அதில் தான் ஒரு பிரச்சனை லாக்டோ அம்மா. ரூபிக்கு இங்கே இருக்க மரத்தால் தொல்லையாக இருக்கான், இந்த குருவி நைட்டெல்லாம் சத்தம் போடுதான், அதனால் மரத்தை வெட்ட ஆள் புக் பண்ணிட்டாங்களாம். அதை சொல்லறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். என்னங்க சொல்கிறீங்க?
நான் இந்த மரத்தை ஆசையாக வளர்த்துட்டு இருக்கேன் தம்மண்ணா. எப்படி அவங்க என்னை கேட்காம மரத்தை வெட்டலாம்? ஆமாங்க, நீங்கள் வேணால் ரூபியை கூப்பிட்டு கேட்டு பாருங்க. இந்த மரத்தை வெட்ட அவங்க எப்பயோ ஆள் புக் பண்ணிட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் லாக்டோ அம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, இந்த மரத்தை வெட்ட வேணாம்னு சொல்லுங்கம்மா. அதில் இருக்க குருவி ரொம்ப பாவம்மா. இருங்க லாக்டோ அம்மா, நான் ரூபியை கூப்பிடுறேன், நீங்களே கேளுங்க. ரூபி, ரூபி வெளியில் வாங்க. சொல்லுங்க, யார் கூப்பிட்டது? சொல்லுங்க தம்மண்ணா. லாக்டோ அம்மா தான் கூப்பிட சொன்னாங்க. சொல்லுங்க லாக்டோ அம்மா. ஏன் ரூபி மரத்தை வெட்டுறீங்க? இந்த மரத்தை நான் கஷ்டப்பட்டு வளர்த்துட்ருக்கேன். அதில் குருவி வேற கூடு கட்டியிருக்கு. வெட்டாதீங்க ரூபி. இல்லை லாக்டோ அம்மா, நைட் ஆனால் இந்த குருவி தொல்லை தாங்க முடியல. ரொம்ப சத்தம் போடுது. இங்கே வேற ரொம்ப குப்பையாயிடுது. அதனால தான் வெட்ட சொல்லியிருக்கேன். அச்சச்சோ, என்னங்க சொல்கிறீங்க? இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆள் வந்துடுவாங்க லாக்டோ அம்மா. யாரும்மா அது? வழி விடுங்க. அம்மா, யாரும்மா இங்கே மரத்தை வெட்டுறதுக்கு நேற்று ஃபோன் பண்ணது? நான் தாப்பா ஃபோன் பண்ணேன். இங்கே இருக்கு பாரு, இந்த மரத்தை தான் வெட்டணும். இந்த குருவி தொல்லை தாங்க முடியல. இந்த மரத்தை எடுத்துருங்க. சரிம்மா சரிம்மா. ரூபி சொன்னா கேளுங்க, இந்த மரத்தை வெட்டாதீங்க. அதில் பாவம் இந்த குருவிலாம் இருக்கு. பாவமா இல்லையா உங்களுக்கு? ப்ளீஸ் ஆண்டி, இந்த மரத்தெல்லாம் வெட்டாதீங்க. பாவம் அந்த குருவி. ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது பசங்களா. ஆனால் இந்த குருவி தொல்லை தாங்க முடியலையே. நைட்டானா கத்திகிட்டே இருக்கு. ஒரே தொல்லையாக இருக்குது. இந்த மரம் இருக்கிறதுனால எங்கள் வீட்டு வாசல் கூட தெரியல பாருங்க. அப்படியா சொல்கிறீங்க? சரி ரூபி, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் வேணால் இந்த மரத்தை எடுத்து எங்கள் வீட்டுக்கு இந்த சைடாக வச்சிடுங்களேன். அப்படியா சொல்கிறீங்க லாக்டோ அம்மா? ஆமாம்மா, அவங்க சொல்கிற மாதிரி மரத்தை மாற்றி கூட நடலாம். இப்போல்லாம் இட வசதி இல்லைன்னு ஜனங்க அப்படித்தான் நட்டுக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, மாற்றி நட்டுறவா? நட முடியும்னா அப்படியே பண்ணிடுங்க. சரிம்மா. பசங்களா தள்ளி போங்க, மரத்தை எடுக்கணும். சரி அங்கிள், இருங்க போயிடுறோம். ஓரம் போங்கம்மா. ஏம்மா, அந்த குருவிலாம் கத்துது. ஃபஸ்ட்டு அந்த குருவி கூட எடுத்து கீழே வச்சுட்டு தான் மரத்தை மாற்றி நடணும் போல இருக்கு. சரிப்பா, அந்த குருவி கூட எடுத்து கீழே வச்சிட்டேன். ஏம்மா, அதையும் நானே செய்யணுமா? இருங்க வரேன். இந்த குருவி எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரிதான். இந்தாங்க, இந்த கூடை கீழே வச்சிடலாம். அப்போ தான் இந்த குருவிக்கும் ஒன்றும் ஆகாது. ஒன்றும் இல்லை, இந்த மரத்தை எடுத்து இப்படி வச்சாலே சரியாக போச்சு. தம்பி, அங்கேயே வச்சிடுப்பா, அங்கேயே கரெக்டாக இருக்கும். சரிம்மா, இங்கேயே வச்சிடுறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த மரத்து மேலே குருவி கூட வச்சிடலாம். இப்போ பாருங்க, குருவி எவ்வளோ கரெக்டாக இருக்குது. இப்போ தான் குருவி கரெக்டாக இருக்குது. சரிம்மா, என் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. காசு கொடுமா, கிளம்புறேன். எவ்வளோண்ணா ஆச்சு? 2000 ரூபாய் ஆச்சுமா. என்னண்ணா இதுக்கு போய் 2000 ரூபாய் கேட்குறீங்க? ஏம்மா, ஜேசிபிலாம் எடுத்துன்னு வந்திருக்கேன். இங்கே இருந்த மரத்தை எடுத்து இங்கே நட்டிருக்கேன். குருவிக்காக கம்மியாக காசு கேட்டால் 2000 ரூபாய் கேட்குற? சாரிண்ணா, நான் உங்களுக்கு 2000 ருபீஸ் ஜிபே பண்ணிடுறேன். சரிம்மா, பண்ணிவிடு. மக்களே, இதை நீங்களும் பார்க்குறீங்களே, இந்த மாதிரி எதனா மரத்தை வெட்டாமல் மாற்றி நடுறதுக்கு பாருங்க. குருவியெல்லாம் பாவம். எப்படியோ மரத்தை வெட்டாமல் மாற்றி நட்டாச்சு. அந்த குருவியும் மரமும் இப்போது சேஃபாக இருக்குது. ஹாப்பியாக லாக்டோ அம்மா? ரொம்ப சந்தோஷம் தம்மாண்ணா. ரூபி, நம்ம அந்த குருவியும் மரத்தையும் பார்க்கணும். இந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க ரூபி. முடிஞ்ச அளவுக்கு வேறு எதுனா வழி இருக்கான்னு மாற்றி யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக லாக்டோ அம்மா. இப்போ அந்த மரத்தை வெட்டாமல் மாற்றி வச்சதே எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கு தான் யோசிச்சு செய்யணும். அவசரப்படாதீங்க ரூபி. சரி லாக்டோ அம்மா. ஆமாம், இங்கே பாருங்கம்மா, இந்த குருவி இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ஆமாம் லாக்டோ, அங்கே பாரு. இப்போ அந்த குருவிக்கு எதுவும் ஆகலை. நான் கூட எதனா ஆயிடுமோன்னு பயந்துட்டேன். அங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்கு. ஆமாம் மோனா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்த மாதிரி நீங்களும் மரத்தை வெட்டாமல் இந்த மாதிரி குருவியெல்லாம் பாதுகாப்பாக இருக்க நீங்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.